இந்த கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதி ஒரு கிராமம் நிறைந்த பகுதி. 73 ஊராட்சிகள் அடங்கிய ஒரே சட்டமன்ற தொகுதி இந்த கேவிக்குப்பம் தான். ஒரு பேரூராட்சி இல்ல, ஒரு நகராட்சி இல்ல, முழுக்க முழுக்க கிராமம் சூழ்ந்த சட்டமன்ற தொகுதி கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதி. இது அதிமுக கோட்டை. இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் பெரும்பாலும் விவசாயிகள், வேளாண் துறையை நம்பி வாழ்கின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள். இந்த கிராமம் நிறைந்த, கிராமம் சூழ்ந்த இந்த பகுதி வளம் பெற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த பகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. வேளாண்மைனா நீர் வேணும். எப்படி உடம்புக்கு உயிர் இருக்குதோ அதுபோல விவசாயிகளுக்கு நீர் ஆதாரம் வேண்டும். அந்த நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு இந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே நிறைவேற்றணும். அந்த திட்டத்தை இந்த அரசாங்கம் கைவிட்டுட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு குடிமராமத்து திட்டம் தொடரும். இந்த திட்டத்தின் மூலமாக அங்கங்க இருக்கின்ற ஏரிகள், குளங்கள் தூர்வாரப்பட்டு அதில் இருக்கிற வண்டன்மல் விவசாயிகளுக்கு, நிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினோம். ஒரு புறம் குடிமராமத்து திட்டத்தில் ஏரி ஆழமாச்சு, பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைத்தோம். மறுபுறம் இந்த ஏரியில் அள்ளப்பட்ட வண்டல் மண் விவசாயியுடைய நிலங்களுக்கு அடி உரமாக பயன்படுத்தி நல்ல விளைச்சலை கொடுத்தது விவசாயிகளுக்கு. இதுதான் அதிமுக ஆட்சியுடைய அற்புதமான திட்டம். அதோட நம்முடைய விவசாயிகள் பெருமக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி செய்யப்பட்டது. விவசாயிகள் 2 முறை. இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே, தமிழக வரலாற்றிலேயே ஒரு 5 ஆண்டு காலத்தில் 2 முறை விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகள் அவர்கள் மின் மோட்டார், அதற்காக 24 மணி நேரம் மின் மோட்டார் இயங்குவதற்கு மும்முனை மின்சாரம் கொடுத்ததோ அதிமுக ஆட்சியில். இயற்கை சீற்றம், மழை, வெள்ளம் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போது நிவாரண தொகை வழங்கியதும் அதிமுக ஆட்சியில். அதே போல விவசாய தொழிலாளிகள், விலையில்லா கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகள், விலையில்லா கோழி, பசு வீடுகள், இப்படி உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் உதவி, முதியோருக்கு உதவி தொகை, இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து விவசாய தொழிலாளியும் வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் நம் குடிசையிலே வாழுகின்ற ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள், அவர்களுக்கு அதிமுக ஆட்சி அடுத்த ஆண்டு மலர்ந்தவுடன் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இப்ப கட்டுற வீடெல்லாம் நீங்க மறந்துருங்க. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று வந்த பிறகு அற்புதமான கான்கிரீட் வீடு அதிகமா செலவழித்து நல்ல வீடை கட்டி கொடுப்போம். இந்தியாவிலேயே இந்த ஏழை மக்களுக்கு கட்டி கொடுத்த வீடு தமிழகத்தில் தான் சிறந்த வீடு என்று பெயர் சொல்கின்ற அளவுக்கு வீடு கட்டி கொடுப்போம். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த பொழுது தை பொங்கல் என்று விலையில்லா வேஷ்டி, விலையில்லா சேலைகள் கொடுத்தாங்க. திமுக ஆட்சியில் வந்தது பல இடத்துல கொடுக்கல. சில இடத்துல வேஷ்டி கொடுத்தாங்க, சில இடத்துல தை பொங்கல் என்று சேலை கொடுக்கல, சில இடத்துல 2 கொடுக்கல. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தை பொங்கல் என்று பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட அந்த திட்டம் அற்புதமான வேஷ்டி சேலை பெண்களுக்கு முந்திய அனைத்து தர மக்களுக்கும் குடும்ப அட்டைக்கும் வழங்கப்படும். அதோட உங்களுடைய துணையோடு அடுத்த ஆண்டு தமிழகத்தில் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நம்முடைய தாய்மார்களுக்கு, நம்முடைய சகோதரிகளுக்கு ஒவ்வொரு தீபாவளி பண்டிகை போதும் அற்புதமான சேவை வழங்கப்படும். அதோட இந்த கிராமம் சூழ்ந்த பகுதி, இன்றைக்கு கிராமத்தில் 73 கிராமம், 73 ஊராட்சி இந்த தொகுதியில் இருக்குது. இதில் இருக்கிற
அதிகமா நம்முடைய விவசாய தொழிலாளி, விவசாயிகள், ஏழைகள் எல்லாமே அரசு பள்ளியில் தான் படிக்கிறாங்க. அப்படி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 2017-18 நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் நீட் தேர்வில் வெறும் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்வி கிடைத்தது. நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தவன். எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. என் சிந்தனையில் உதித்தது அந்த கிராமப்புறத்தில் இருக்கின்ற அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மருத்துவராக வேண்டும். அதற்காக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2818 அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி படிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மருத்துவ கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் கிடையாது, அரசாங்கமே செலுத்துது. அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்த இதுதான் ஏழைகளுக்காக கொண்டு வந்த அற்புதமான திட்டம். 2818 பேர் கிராமம் நகரம் வரை அரசு பள்ளியை படித்த மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான திட்டம் இந்த 7.5% உள்ளிடுவதற்கு திட்டம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களுக்காக அம்மா இருக்கின்ற பொழுதே பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்கள். அண்ணா திமுக ஆட்சியில காலனி, அற்புதமான சீருடை, பள்ளிக்கு போவதற்கு சைக்கிள், திறமையான கல்வி கிடைக்க மடிக்கணினி, லேப்டாப் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக. தமிழகத்தில் 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டுகள் ஆட்சியில் 7,300 கோடி இதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்து அறிவுபூர்வமான கல்வியை கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதையும் நிறுத்திட்டாங்க. இப்போ கொடுப்பதான் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் 7 மாசம் தான் இருக்குது. மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக இப்படி தந்திரமா திரு ஸ்டாலின் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். நினைச்சு பாருங்க, இந்த ஏழை மாணவர்கள் அவளுக்கு கொடுக்கின்ற இந்த திட்டத்தை நிறுத்துகின்ற அரசு தேவையா? சத்தமா சொல்லுங்க. அதே போல அது மட்டுமல்ல, கொரோனா காலம் கடுமையான சோதனையான காலம், அரசாங்கத்துக்கு வருமானமே இல்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட உணவுப் பொருட்களுடைய விலை உயராம, விலைவாசி உயராம அண்ணா திமுக ஆட்சி பார்த்து கொண்டது. இன்றைய தினம் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்து விட்டது. அதை பற்றி எல்லாம் கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு அரிசி விலை உயர்ந்து விட்டது, பருப்பு விலை உயர்ந்து விட்டது, எண்ணெய் விலை உயர்ந்து விட்டது. மக்களுக்கு வாங்கும் சக்தி இழந்து விட்டார்கள். வருமானம் குறைவு, செலவு அதிகம். அதனால் மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். அதை பற்றி கவலைப்படாத ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின். அது மட்டுமல்ல, கொரோனா காலத்தில் அண்ணா திமுக ஆட்சியில் 1 வருடம் வேலை இல்லாமல் இருந்த நம்முடைய மக்களுக்கு விலையில்லா அரிசி கொடுத்தோம், விலையில்லா சக்கரை கொடுத்தோம், விலையில்லா எண்ணெய் கொடுத்தோம். ஓராண்டு தம்பி கொடிக்கல, ஓராண்டு மேல அங்க டிவி எடுக்கிறாங்க. ஓராண்டு எந்த வருமானமே இல்லாத காலத்தில் கூட ஏழை மக்களை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கொடுத்தோம்ல, ஓராண்டு ரேஷன் கடையில் கொடுத்தோமா இல்லைங்களா? பொங்கல் பண்டிகை என்று எல்லா குடும்ப அட்டைக்கும் 2,500 ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கொரோனா காலத்தில் எல்லா குடும்ப அட்டைக்கும் 1000 ரூபாய் கொடுத்தோம். அது இல்லாத இப்படி மக்கள்லாம் துன்பப்படுகின்ற பொழுது அந்த துன்பத்தில் இருந்து காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். எப்பவும் நான் ஒரு விவசாயி, நானும் இன்னைக்கு விவசாயி. இந்த கை மண்வெட்டி பிடித்த கை, இந்த கை ஏர் ஓட்டின கை. ஆக உங்களோடு நானும் வாழ்ந்தவன். கிராமத்தில் இருந்து இங்கே வந்து உங்கள் முன் பேசுகின்ற வாய்ப்பை நீங்கள் எனக்கு வழங்கி இருக்கின்றீர்கள். ஆக உங்களுடைய கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், வேதனை அனைத்தும் முழுமையாக தெரிந்தவன். ஆகவேதான்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது மக்களுக்கு என்ன தேவை, ஏழைகளுக்கு என்ன தேவை, கிராமப்புற மக்கள் எதை எதிர்பார்க்கின்றார்கள், எந்த நிலையில இருக்கின்றார்கள், அவளுக்கு என்ன செய்வதென்று ஆராய்ந்து நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதே ஸ்டாலின் எங்களுடைய சேலம் மாவட்டத்துக்கு வந்தார், தலைவாசலுக்கு போனார், கரும்பு காட்டுக்குள்ள காங்கிரீட் ரோடு போட்டு போனார். எங்க கரும்பு தோட்டத்தை பார்க்கறதுக்கு 1 மீட்டர் அகலத்தில் காங்கிரீட் சாலை அமைச்சு அதை கரும்பு தோட்டத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் பல பேர் கிட்டத்தட்ட இருக்கின்றவர்களில் 80% பேர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். விவசாயிகளுக்காக பாடுபட்ட அரசு, விவசாய தொழிலாளிகளுக்காக பாடுபடுகின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதனால தானே ஏழை மக்களை சிந்தித்து திட்டங்களை கொடுத்து அதன் மூலமாக கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் ஏற்றம் பெறுகிறார் என்று சொன்னால் அது அதிமுக ஆட்சியில் தான் இருக்க முடியும், வேற எந்த ஆட்சியிலும் கிடையாது. அது மட்டுமல்ல, அது அங்கிருந்து பேசினா காது கேட்கல, வேற ஒன்றும் இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையுமே நிறைவேற்றப்படும். இந்த ஆட்சி உங்களுடைய ஆட்சி, ஸ்டாலின் மாதிரி இல்ல, குடும்ப ஆட்சி இல்ல, அதிமுக மக்கள் ஆட்சி. மக்களுக்காக பாடுபடுகிற ஆட்சி அதிமுக ஆட்சி, குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக ஆட்சி. அப்படித்தானே இருக்குது. திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், திரு உதயநிதி, திரு இன்பநிதி வர இருக்கார். இப்படிப்பட்ட குடும்ப ஆட்சி தேவையா, தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. இன்றைய நிலைமையில் பாருங்க, திரு ஸ்டாலின் திமுக தலைவர், திரு உதயநிதி அவர்கள் திமுக இளைஞ செயலாளர், திருமதி கனிமொழி மகளிர் இணை செயலாளர். வேற என்ன பதவி இருக்குது? அவ்வளவுதான் பதவி. 3 தான் முக்கிய பதவி. 3 முக்கிய பதவியும் ஸ்டாலின் குடும்பம் எடுத்துக்கிட்டது. அது இனிமேல் கட்சி இல்ல, கார்பரேட் கம்பெனி. திமுக கார்பரேட் கம்பெனி. அதிமுக அப்படியா? இன்றைக்கு இந்த இயக்கத்தில் ஒரு தொண்டன், ஒரு கிளை செயலாளர் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக முடியும். அது நானே உங்க முன் வைக்கிறேன். அதே போல ஒரு தொண்டன் கிளை செயலாளர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆக முடியும்னா அதிமுக தான் முடியும். திமுக முடியுமா? இந்த தொகுதி இங்க இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் இந்த பகுதி தான் சேர்ந்தவர் நினைக்கிறேன். இந்த பகுதி தானே? பாவம், அப்படியே அம்போன்னு எனக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கார். பார்த்தா பரிதாபமா இருக்குது. ஏன்னா அவர் எதிர்கட்சியில் இருந்தாலும் நம்ம அதிகமா சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நாள்ல அவர் தான் அதிக நாள் இருந்திருக்கார். தமிழகத்திலே சட்டமன்ற உறுப்பினராக அதிக நாட்கள் இருந்தவர் இந்த தொகுதியை சேர்ந்தவர். நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எதிர்கட்சி சேர்ந்தவர் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா இன்றைக்கு அவருக்கு ஏற்பட்ட நிலைமை எண்ணி பாருங்க. திமுக குடும்பத்தில் பிறந்த திரு உதயநிதி துணை முதலமைச்சர். எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். எமர்ஜென்சியில் நான் ஜெயிலுக்கு போனேன், அதே போல மிசால நான் ஜெயிலுக்கு போனோம். அதே போல பக்கத்தில் இருக்கிற துரைமுருகனும் எமர்ஜென்சியில் ஜெயிலுக்கு தான் போனார். அதே போல அவரும் மிசால ஜெயிலுக்கு தான் போனார். எந்த வித ஜெயிலையும் பார்க்காத, எந்த வித போராட்டத்திலையும் கலந்துக்காத, எந்த ஆர்ப்பாட்டத்திலையும் கலந்துக்காத, அரசியலே புதிதாக வந்த உதயநிதி அவர்களுக்கு எம்எல்ஏ, அப்புறம் அமைச்சர், அப்புறம் துணை முதலமைச்சர். இது என்னன்னு சொல்லுது? இதுதான் கார்பரேட் கம்பெனி. உண்மைதானே? கஷ்டப்பட்டு உழைத்தவர் அப்படியே அம்போனுக்கு வந்துட்டு இருக்கார். எனக்கு எதிர்த்து மாதிரி தான் வந்திருப்பார். ஆனா அவர் இருக்கிற இடம் அங்க இல்ல, இங்க இருந்தா எங்கேயோ போயிருப்பார். இருக்கிற இடம் சரியில்லாத போச்சு. அதிமுக பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு உழைக்கின்றவர்கள், மக்களுக்கு சேவை செய்கின்றவர்கள், தலைமைக்கு விசுவாசமா இருந்தா எந்த பதவிக்கு வேணாலும் அதிமுக வர முடியும். திமுகவில் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவரை அவர்கள்தான் கட்சியிலும் வர முடியும், ஆட்சியிலும் வர முடியும்.
இங்க மட்டும் இல்ல, டெல்லிக்கு போனாலும் அவர்கள் தான், மாநிலத்தில் அவர்கள் தான், டெல்லியிலையும் அவர்கள் தான். எந்த பதவியும் விட்டு வைக்க மாட்டாங்க, எல்லாமே குடும்பம் தான். அப்படிப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வர வேண்டுமா? குடும்ப ஆட்சி தேவையா? வாரிசு அரசியல் வேண்டுமா? அது மட்டுமல்ல, இன்றைய தினம் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. இன்றைக்கு சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பே இல்லை. இருக்குதுங்களா? தினம் தொலைக்காட்சி பார்க்கிறோம்ல, பத்திரிகை பார்க்கிறோம்ல, வர செய்தி என்ன? இதெல்லாம் எதனால வருது? போதைப் பொருளால் வருது. போதைப் பொருளால் இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் ஏற்பட்டு விட்டது. நான் பலமுறை சொல்லிட்டேன், ஆட்சி வந்து ஒரு திமுக ஆட்சிக்கு வந்து ஒரே ஆண்டில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. அதை கட்டுப்படுத்துங்கள். சட்டமன்றத்திலையும் பேசுறேன், ஊடகத்திலையும் பேசினேன், பத்திரிகை வாயில பேசினேன், அறிக்கை வாயில வெளியிட்டேன். எதையுமே கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சா மற்றும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவரும் சீரழிந்து விட்டார், குடும்பமும் சீரழிந்து விட்டது. குடும்பம் நடுத்தருவுக்கு வருகின்ற அளவுக்கு இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்கின்றாங்க. இன்னைக்கு இந்த போதைப் பொருளால தாங்க இவ்வளவு பிரச்சனை. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் முதல்ல என்ன வரும்? தங்க என்ன விலைன்னு வரும், வெள்ளி என்ன விலைன்னு வரும். இப்போ கொலை நிலவரம் என்ன, அதுதான் பத்திரிகையிலையும் ஊடகத்தில் வர செய்தி. இதை தவிர்த்து என்ன வருது? தமிழகத்தில் அடியோடு சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. தமிழகம் போதைப் பொருள் மாநிலமாக மாறிவிட்டது. இதே முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார், தொலைக்காட்சியில் பாதிப்பை பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். யார் சொல்றது? முதலமைச்சர் சொல்றார், போதையின் பாதையில் செல்லாதீர்கள். இதைத்தாங்க நாங்களும் சொன்னோம், முத வருஷமே சொன்னோமே. நீங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த போதைப் பொருள் கட்டுப்படுத்தி இருக்கலாம். இதனால மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு அவர்கள் சீரழிய நிலை ஏற்பட்டிருக்காது. இதைத்தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். இதையெல்லாம் கவலைப்படாத முதலமைச்சர் ஸ்டாலின். ஏன்னா விற்கிறவங்களே திமுக காரர் தான், வேற என்ன பண்ண முடியும்? எங்க கட்டுப்படுத்த முடியும்? இன்னும் சொல்ல போனா திமுக பொதுக்குழு நடந்தது. அந்த திமுக பொதுக்குழுல திரு ஸ்டாலின் பேசுகிறார், இரவில் கண்மூடி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது திமுக கட்சிக்கு அவருடைய கட்சிக்காரனால என்ன பிரச்சனை வந்து விடுமோ என்று அச்சத்தில் கண் விழிக்கிறேன்னு சொல்றார். யார்? நாட்டுடைய முதலமைச்சர். இவர் கட்சியே காப்பாற்ற முடியல, நாட்டு மக்களை எங்க போய் காப்பாற்ற போறார்? அவர் சொன்னதான் நான் திருப்பி சொல்றேன். தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. இதுக்கு திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்க என்பதை நாம் அத்தனை பேரும் எண்ணி பார்க்க வேண்டும். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. அது மட்டும் இல்ல, எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்து விட்டோம் என்று எங்கிருந்து கொடுத்த? கடன் வாங்கி கொடுக்குற. இன்னைக்கு கடன் வாங்கி கொடுக்கறதுல யார் வேணாலும் வரலாம். இங்க இருக்கிற யார் முதலமைச்சர் ஆனாலும் கடன் வாங்கி பணம் கொடுக்கலாம். இந்த கடனை யார் கட்டுறது? யாரு கட்டுறது? நீங்க தான் கட்டணும். நான் உட்பட நீங்க, நாம தான் கட்டணும். ஆக கடனை வாங்கி இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிடுறேன். இது எப்ப கொடுக்கிறார்? கடுமையா போராடி தான் இந்த 1000 ரூபாய் நாங்க பெற்றோம். திமுக கொடுக்கல. திமுக தலைவர், திமுக ஆட்சியில ஸ்டாலின் முதலமைச்சர் மனம் வந்து இந்த குடும்ப தலைவருக்கு கொடுக்கல. 28 மாத காலம் சட்டமன்றத்தில் போராடி வாதாடி தொடர்ந்து பேசி இந்த ஆட்சிக்கு அழுத்தம் கொடுத்து இந்த 1000 ரூபாய் மாதந்தோறும் பெற்றிருக்கிறோம். இது அண்ணா திமுக கட்சி அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலதான் இந்த 1000 ரூபாய் 28 மாசம் கழிச்சு தான் கொடுத்தார். அது மட்டும் இல்ல, இப்போ விதியை தளர்த்தி 30 லட்சம் பேர் கொடுக்குறோங்கிறார். எப்போ? 52 மாசம் கழிச்சு. 52 மாசம் கழிச்சு விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. எதுக்காக? அந்த குடும்ப தலைவி படுகின்ற கஷ்டத்தை பார்த்தா கொடுக்கிறாரு இல்ல, அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை மனதிலே வைத்து அந்த மக்களை ஏமாற்றி அவர்களுக்கு இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்து அவர்களை வாக்குகளை பெறுவதற்காக ஸ்டாலின் போடுகின்ற நாடகம். மக்களை பற்றி சிந்திப்பதில்லை, அந்த ஏழை குடும்பத்தை பற்றி சிந்திப்பதில்லை. ஆக அவர்களுக்கு மக்களுடைய வாக்கு தேவை. அதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேருக்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார். இப்படிப்பட்ட
ஆட்சி தேவைங்களா? காலத்திற்கு ஏற்றவாறு தங்களுடைய நிலையை மாற்றுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. இன்னும் சொல்ல போனா டாஸ்மாக் கேட்க வேண்டியதே இல்லை. நீங்க கடைக்கு போனா 10 ரூபா பாட்டிலுக்கு அதிகமாக கொடுத்தா வாங்கணும். யாரும் கடைக்கு போகாதீங்க, யாரும் மது கடைக்கு போகாதீங்க. அப்படியே போய் யாராவது வாங்கினாலும் 10 ரூபா அதிகமாக கொடுத்தா வாங்கணும். தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு நாளைக்கு 15 கோடி மேலிடத்துக்கு போதா சொல்றாங்க. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துல 22,000 கோடி இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதுனால மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது. அப்படின்னா எவ்வளவு கொள்ளையடிக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்க. இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி வேண்டுமா? அது மட்டுமில்ல, இன்றைய தினம் விவசாயிகள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், இப்படி போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம். இன்றைக்கு தமிழகம் ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது. திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே இதுவரைக்கும் நிறைவேற்றல. அதனால மக்கள் கொதித்தெழுந்து ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற மக்களும் தங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று போராட்ட களத்தில் இறங்கி இன்றைக்கு தமிழகம் போராட்டம் நிறைந்த மாநிலமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. அதோட இன்றைக்கு தமிழ் கிராமம் நிறைந்த பகுதி 73 ஊராட்சி கிராமத்தில் இருக்குது. கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு அதிக மக்கள் தொகை வாயிலுகின்ற அந்த பகுதியில் அம்மா மினி கிளினிக் கொண்டு வருவதற்கு 2000 அம்மா மினி கிளினிக் நாங்கள் துவங்கணும். 2000 அம்மா மினி கிளினிக் தமிழகத்தில் துவங்கணும். அதிகமாக ஏழை மக்கள் நிறைந்த பகுதியை தேர்ந்தெடுத்து, குறிப்பாக கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அங்கே சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டம் இது. ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கும் ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு இருந்தது. அது பொறுக்க முடியாத அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த திட்டத்தை இன்றைக்கு அரசியல் பழிவாங்கின்ற நோக்கமாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு ரத்து செய்திருக்கிறார் இந்த முதலமைச்சர். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு ஆட்சி அமைந்தவுடன் 2000 அம்மா மினி கிளினிக் 4000 அம்மா மினி கிளினிக் துவக்கப்படும். இது கிராமம் நிறைந்த பகுதி. இந்த கேவி குப்பத்தில் நிறைய அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். ஏன்னா அங்கங்க மக்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதி செய்து கொடுக்கப்படும். அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்தப்படும். உயர்த்தினாங்களாமா? உயர்த்தினாங்களா? இல்லையில. அவர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படும் உயர்த்தி கொடுத்தாங்களா? ஏற்கனவே வேலை செஞ்சதுக்கு சம்பளம் அல்ல. அப்படித்தான் நிலைமை. இதையெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டவுடன் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சம்பளம் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று வாதாடி இப்பொழுது முதல் கட்டமாக 2999 கோடி இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு மத்திய அரசிடமிருந்து நாங்கள் பெற்றுத்தரோம். ஆட்சியில் இருப்பது திமுக, மக்களுக்கு வாதாடுவது அண்ணா திமுக. ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அதே போல கொரோனா காலம் பள்ளியில் மூடப்பட்டு விட்டது, கல்லூரியில் மூடப்பட்டு விட்டது. கல்லூரியிலே ஆன்லைன் வகுப்பு. அதே போல ஆன்லைன்ல தேர்வு எழுதினா கல்லூரி மாணவர்கள் நிறைய தேர்ச்சி பெற்றாங்க. பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டோம். எல்லாத்துக்கும் ஆல் பாஸ் அண்ணா திமுக கொடுத்தோம். அதே போல இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை குடும்பத்தில் பெறுங்கள் பொருளாதார சூழ்நிலை காரணமாக திருமணம் தடைபடுகிறது. இதை அம்மாவை தெரிந்து கொண்டு திருமண உதவி திட்டம் 25,000 50,000 தாலிக்கு தங்க ஒரு சவரன் இன்னைக்கு 75,000 ரூபாய்க்கு விற்குது. அந்த திட்டத்தை கொண்டு வந்து இந்த திட்டத்தின் மூலமாக 6 லட்சம் பேர்களுக்கு இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் திருமண உதவி திட்டத்தின் கீழ் பயனடைஞ்சிருக்காங்க. அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு உரிய நேரத்தில் திருமணம்
நடைபெறுகின்ற விதமாக இந்த திட்டம் தொடரும். அதிமுக ஆட்சியில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.